அது என்னங்க கொஞ்சம் குறைய? இந்த பழைய ஏற்பாட்டினுடைய முறைமையின்படி பலிபீடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த இரத்தத்தை குறித்து எபிரேய நிருபக்காரன் அல்லது பழைய ஏற்பாட்டு முறைகளை நன்றாக அறிந்திருந்த ஒரு வேத வல்லுநர் இங்கே எழுதியிருக்கிறான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால என்ன செய்கிறதாங்க? சுத்திகரிக்கப்படுகிறதாம். சாங்டிஃபை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அது என்ன கொஞ்சம் குறைய? ஒரு மனிதனுடைய பாவத்தை அதை என்ன செய்தென்றால் சுத்திகரித்தது, ஆனால் நீக்கவில்லை. ஒரு மனிதனுடைய பாவத்தை இங்கே பாருங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த ஆல்டர்னா இது மேலே இது பாவம்னு வச்சுக்கோங்க. இந்த பாவத்தை என்ன செய்ததென்றால் மனிதன் சிந்தன அந்த மிருகங்களுடைய ரத்தம் என்ன செய்தது? இதை இப்படி மூடி வைத்தது பாருங்க. பழைய ஏற்பாட்டினுடைய ரத்தத்தினுடைய மகிமை இதுதான். இந்த பாவத்தை என்ன செஞ்சிருச்சு? மூடிச்சு. இப்போ இந்த பாவம் இல்லை, பார்க்க முடியுதா? இல்லை. இதான் கொஞ்சம் குறைய எல்லாத்தையும் சுத்திகரித்தது, கொஞ்சம் குறைய எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணது. ஆனால் கிறிஸ்து இயேசு என்கிற இந்த மகிமையின் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன செய்ததென்றால் இந்த பாவத்தை மூடுகிறதாக அல்ல, இந்த பாவத்தை மூடி மறைக்கிறதாக அல்ல, இந்த பாவத்தை அறவே எடுத்து போடுகிறதாக இருக்கிறது. இப்பொழுது நாம் தேடினாலும் இந்த பாவம் இங்கே இல்லை. நாம் இப்பொழுது என்ன பண்ணினாலும் இந்த பாவம் இங்கே இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு இருக்கிற வல்லமை பாவங்களை மூடுகிறதாக அல்ல, கொஞ்சம் குறையல்ல, அது அறவே நம்மை விட்டு விலக்குகிறதாக இருக்கிறது. கிருபைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் இந்த பாவம் உங்களை மேற்கொள்வதில்லை. ஒரு நாள் ஒன்றை மறந்து விட வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற பாவ பாரம் போராடுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற பாவ பாரம் அது உங்களை அசைத்து பார்க்க முயற்சி செய்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தின் அகோர தன்மை தன்னுடைய காட்சியை முழுவதுமாக உங்களுக்கு காண்பித்து தன்னுடைய அகோரத்தின் கிரியைகளை முழுவதுமாய் வெளிப்படுத்தி உங்களை வஞ்சிக்க நினைக்கிறது. ஆனால் ஒன்றை மறந்து விட வேண்டாம். We were cleansed by the blood of Jesus Christ completely. Hallelujah. நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தால் முழுவதுமாய் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். There is no stain of sin in our heart. இன்றைக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறபடியால் இன்றைக்கு பாவம் முழுவதுமாய் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒன்றை மறந்து விடாதீர்கள். இந்த பூமியில் இருக்கிற பாவம் அது நம்மிடத்தில் போராடுகிறது, நம்மை மேற்கொள்ளும்படி மிகுந்த சிரத்தை எடுத்து போராடுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது போல இன்றைக்கு நாம் உலகத்துக்கல்ல, பெருமைக்கல்ல, மேட்டுமைக்கல்ல, கிறிஸ்துவினுடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். இந்த பாவம் நம்மை மேற்கொள்வதில்லை. எத்தனை பேர் ஆமன்றீங்க? இந்த பாவம் நம்மை மேற்கொள்வதில்லை. எத்தனை பேர் அல்லேலூயா என்று சொல்றீங்க?